வணக்கம். உங்க பேருங்க? என் பேர் தியாகராஜன். வாழ்த்துக்கள்ங்க. என்ன சம்பளம்லாம் ஒழுங்கா வருதுங்களா? இல்ல சார், வரல சார். எப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்க தனியார் பள்ளி ஆசிரியர்கள்ல முதுகலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் 2 பேருக்கு வந்து சம்பளம் வந்து முன்னாடி அது மாதிரி தான் பெண்டிங்கா இருந்தது. 3 மாசம் சம்பளம் வரல. திரும்பவும் நம்ம அரசுக்கு கோரிக்கை வச்சும் திரும்பவும் வரல. அப்புறம் யூடியூப்ல தான் நம்ம பதிவேற்றம் செஞ்சோம். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு சம்பளம் போட்டாங்க 3 மாசத்துக்கும். இப்போ போன மாசம் வரைக்கும் நாகை மாவட்டம் வரைக்கும் சம்பளம் போட்டிருக்காங்க. ஆனா திருவாரூர் மாவட்டம் மட்டும் சம்பளம் போடல. திருவாரூர் மாவட்டத்துக்கு ஜனவரியோட சேர்த்தா 3 மாசம் வந்து சம்பளம் எந்த ஆசிரியர்களுக்கும் போடல. ஏன்னா இன்னும் ஒரு 3-4 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் லீவு, ஒரு வாரம் லீவு வந்துடும். அதுக்கப்புறம் பொங்கலை வந்து இது தற்காலிக ஆசிரியர்கள் எப்படி மகிழ்ச்சியோடு கொண்டாடுவார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கு. அதனால நிறைய ஆசிரியர்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் நீங்க இதை மாதிரி போய் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னாங்க. சரி நான் சொல்றேன் சார் அப்படின்னு அப்புறம் நேற்று தொடர்பு கொண்டோம். அப்புறம் இன்னைக்கு தான் அப்புறம் வந்து அப்புறம் வக்கீல பிடிச்சி அப்புறம் உங்கள்கிட்ட நான் சொல்றேங்க சார். அது வந்து அதுவும் திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்க. அதுவும் இந்த கலைஞர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டங்கிறாங்க. ஆனா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடலங்கிறது வந்து வெட்கக்கேடான ஒரு விஷயமா இருக்கு சார். அதான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணலாம்னு சொன்னேன் சார். நன்றிங்க. ஏற்கனவே தீபாவளி டைம்ல இதே மாதிரி தான் ஒரு 3 மாச சம்பளம் பாக்கின்னு சொன்னீங்க. ஆமா. இப்படி பண்டிகை காலத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தா எப்படிங்க நீங்க பண்டிகையை கொண்டாடுவீங்க? பண்டிகை கொண்டாடுறதை விட பிள்ளைங்களுக்கு எப்படி பாடம் நடத்துறதுன்னே புரியல சார். நம்மளே மகிழ்ச்சியா இல்லாம அப்புறம் பிள்ளைங்களுக்கு போய் எப்படி மகிழ்ச்சியா பாடம் நடத்துறது? கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா திருவாரூர் எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு. இல்ல திருவாரூர் மாவட்டம் மட்டும் நிக்குதா இல்ல குறிப்பிட்ட இன்னும் கொஞ்சம் சில மாவட்டங்கள் நிக்குதா என்ன? இல்ல சார், பக்கத்துல உள்ள மாவட்டத்தை விசாரிச்சதுக்கு போன மாசம் வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஆனா திருவாரூர் மாவட்டத்துக்கு 3 மாசமா கொடுக்கல சார். திருவாரூர் மாவட்டத்துக்கு குறிப்பா திருவாரூர் மாவட்டத்துல 3 மாசமா சம்பளம் கொடுக்கல. அமைப்பு சங்கம் இருக்கலன்னா அதை வச்சு ஏதாவது பேசிருக்கீங்களா? இல்ல அப்படிலாம் அங்க தற்காலிக ஆசிரியர்களுக்கு அமைப்புலாம் ஒன்றும் பெரிய அமைப்புலாம் ஒன்றும் கிடையாது சார். தற்காலிக ஆசிரியர்களுக்கு அமைப்பா நம்ம செயல்பட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. கண்டிப்பா. அதனால இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றது, இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சாவே இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரும்பாங்க. நம்ம வந்து சிஓட்ட பேசிருக்கோம். அங்க இருந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமா தெரியப்படுத்திருக்கோம். எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. கண்டிப்பாங்க தியாகராஜன், நான் தெளிவா சொல்றதுக்கு இது மிக மிக கடும் கண்டனத்துக்குரிய செயல். ஆசிரியர்களை எல்லாம் பட்டினி போடுகின்ற பழக்கம் மிக மிக கடும் கண்டனத்துக்குரியது. ஏங்க ஒரு பாடம் சொல்லித்தர ஆசிரியர்கள் இப்ப வந்து அதுவும் இப்ப மார்ச் மாசம் வந்து எல்லாம் ஆனுவல் எக்ஸாம் ஆரம்பிக்க போது ஆசிரியர்கள் அழைக்கழிச்சிட்டு இருக்காங்கன்னாக்க இது கடும் கண்டனத்துக்குரியதுங்க. உங்க சிஇஓ பேர் என்னங்க? சிஇஓ வந்து இப்ப இங்க வந்து பொறுப்புல தான் சார் இருக்காங்க. சிஇஓ வந்து தியாகராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் பொறுப்புல தான் இருக்காரு. ஆனா வந்து நம்ம இங்க சிஇஓ இருந்து டிரான்ஸ்ஃபர்ல சென்னை போயிட்டாருன்னு அவங்களுக்கு தனியாக சிஇஓ போடவே இல்லை சார். கண்டிப்பாங்க. தயவு செய்து நாங்க வந்து உயர் கல்வித்துறை எல்லா துறை அதிகாரிகளையும் நாங்க வந்து வேண்டுகோளா வைக்கிறோம். தயவு செய்து இது போன்ற ஏழை ஆசிரியருடைய கண்ணீருக்கு காரணமா இருக்காதீங்க. நிரந்தர ஆசிரியர்களுக்கு 1 மாசம் சம்பளம் போடலாம். ஒரு நாள் தள்ளி போட்டீங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தனியார் பள்ளி இந்த மரியாதைக்குரிய இந்த ஆசிரியர்கள்லாம் தற்காலிக ஆசிரியர்கள்லாம் அந்த நிரந்தர ஆசிரியர்களுக்குரிய பணியை அதே கல்வி பயிற்றுக்கின்ற பணியை தான் இவங்களும் செய்யறாங்க. சம்பளமும் குறைவா கொடுத்து அதை முறையாவும் நீங்க தராம 3 மாசம் 2 மாசம் 4 மாசம் நிறுத்தி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இது கடும் கண்டனத்துக்குரிய செயல். இதற்கு இன்னும் ஓரிரு நாளில் இதற்கு தீர்வு காணப்படாவிட்டால் நிச்சயமாக இதை நாங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர் கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த மாவட்டம் தலைவி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு எங்களை ஆளாக்காதீங்க. எங்களை நீங்க நெருக்கடிக்கு ஆளாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தயவு செய்து அரசு பள்ளி அந்த ஆசிரியர்களுடைய தனியார் பள்ளி ஆசிரியருடைய இந்த சொற்ப சம்பளத்தை உங்களால் தர முடியலன்னு சொன்னா இது வெட்கக்கேடான விஷயமா இல்லைங்களா? தயவு செய்து இந்த தமிழர் திருநாளை அவர்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்கு பேரிலே தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் வச்சிருக்கிறோம். அதை கூட அவங்க சிறப்பாக கொண்டாட முடியல அவங்க குடும்பத்தோட என்று சொன்னால் கடும் மன உளைச்சலுக்கு அவர்கள் ஆளாவார்கள். தயவு செய்து தமிழக அரசு 2 நாளில் குறிப்பாக பொங்கல் திருநாளுக்கு முன்பாக அவர்களுக்கான சம்பளத்தை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை நாங்கள் அன்புடனும் தாழ்மையுடனும் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து அந்த ஆசிரியர்களுக்குரிய சம்பளத்தை வழங்குமாறு
உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை கருத்துக்களை இருந்தா பதிவு பண்ணுங்க சார். இல்ல சார், இப்ப வந்து அவங்க வந்து எப்படின்னா, இப்ப நம்ம அரசு பள்ளியில இருக்கிற தற்காலிக ஆசிரியர்கள் வந்து ரொம்ப குடும்ப சூழ்நிலை இருக்கு சார். அவங்களுக்குலாம் ஃபேமிலி இருக்கு, அவங்க குழந்தைங்க இருக்காங்க. அவங்களும் வந்து அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். அன்றாட வாழ்க்கை செலவுக்கே வந்து அவங்க வந்து ரொம்ப திண்டாட்டமா இருக்கு சார். அப்படி இருக்கும்பொழுது வந்து ஆசிரியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்காதுங்கிறது பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி. அதனால உடனடியாக நீங்க வந்து இந்த தற்காலிக ஆசிரியர்களுக்கு நீங்க சம்பளம் வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்யறது தாழ்மையான வேண்டுகோள் சார். நன்றிங்க. நிச்சயமா தீர்வு கிடைக்கும். கீழே ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அரசின் கவனத்திற்கு தகவலை கொண்டு போவாங்க. நிச்சயமா நல்லது நடக்கும் நம்புறோம். இல்ல ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. இல்லைன்னா வரலன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வாங்க, நம்ம பேசிடுவோம். ஓகே, நன்றிங்க சார். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி.